Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஹைவ்ல வந்துட்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டேபிள்னா என்ன. ஸோ நீங்க வந்துட்டு இன்னைக்குமே நம்ம பிக் டேட்டா இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் நீங்க இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா ஒரு சில கேள்விங்கிறது இன்டர்வியூல மாறவே மாறாது. அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் ஹைவ்ல. இன்டர்னல் டேபிளுக்கும் எக்ஸ்டர்னல் டேபிளுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா இந்த கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். ஸோ இது இன்டர்வியூக்குன்னு மட்டும் இல்லை, ஈவன் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது எதுக்கு, எங்கே இன்டர்னல் யூஸ் பண்ணணும், எங்கே எக்ஸ்டர்னல் டேபிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த டேபிள் பார்ப்போம். ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேலே ஒரு சின்டாக்ஸ் பார்க்குறீங்க இல்லைங்களா, இது நார்மல் கிரியேட் டேபிள் தான். இந்த டேபிளில் வந்து நீங்கள் எந்த ஒரு சின்டாக்ஸ் சேஞ்சுமே பார்க்க மாட்டீங்க. நான் டேபிள் நேம் சும்மா நாச்சுக்கு இன்டர்னல் டேபிள்னு வச்சிருக்கேன் புரியறதுக்காக. ஸோ இதில் வந்து நார்மல் டேபிள் எப்போவுமே நம்ம பண்ணுறது தான். ஸோ இதே கீழே பாருங்க, எக்ஸ்டர்னல் டேபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க டேபிள் நேம் எக்ஸ்டர்னல், ஆனால் இங்கே பாருங்க கீவேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டர்னல் கிரியேட்டுக்கும் டேபிளுக்கும் நடுவில் எக்ஸ்டர்னல்னு ஒரு கீவேர்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல்ன்ற கீவேர்டு உங்கள் டேபிளில் இருந்தால் அது எக்ஸ்டர்னல் டேபிள், இல்லைன்னா அது இன்டர்னல் டேபிள். ஸோ இங்கே இன்டர்னல் டேபிள்னா இன்டர்னல்னு கீவேர்டு போடுவாங்களா? கிடையாது. நார்மல் டேபிள் வித்தவுட் கீவேர்டு எக்ஸ்டர்னல்ங்கிறது தான் இன்டர்னல் டேபிள். சரி, இப்போ இது ரெண்டு என்ன பண்ணும், இது எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு டெமோ பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்டர்னல் டேபிளை நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு ஸோ என்னோட ஹைவ்ல வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம HDFSல போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் HDFSல எல்லா டேபிளும் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஹைவ் வேர்ஹவுஸில் அங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, நான் இப்போ LS போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா, இந்த இன்டர்னல் அண்டர்ஸ்கோர் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கும். ரைட், இப்போ இங்கே பாருங்க நிறைய டேபிள் இருக்குது. நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க கிரியேட் ஆயிடுச்சுங்களா? ஃபைன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அடுத்து போயிட்டு எக்ஸ்டர்னல் டேபிளையும் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இதையும் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதையும் போயிட்டு நம்ம HDFSலையும் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இங்கே ரன் பண்ணிடுறேன். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம HDFS போயிட்டு நான் திரும்பவும் LS கொடுக்குறேன். HDFS Hadoop LS, ஓகேங்களா? லோக்கல் LS கிடையாது, Hadoop HDFSோட LS கமாண்ட். இப்போ நீங்கள் இந்த LS வந்தது, உங்களுக்கு இந்த LS எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பாருங்கள் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ போயிட்டு நான் வந்து இது உங்களுக்கு வந்து ஷோ கிரியேட் டேபிள் போட்டு காமிக்கிறேன். ஷோ கிரியேட். ஸோ இந்த கமாண்ட் நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்கறது தான். ஸோ இந்த கமாண்ட் மூலிமா நம்ம வந்து அந்த டேபிள் கிரியேட் ஆன அந்த சின்டாக்ஸையே நம்ம எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி கூட நீங்கள் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த டேபிள் கிரியேஷன் சின்டாக்ஸே கொடுத்துருச்சு நமக்கு. சரி, இதே மாதிரி எக்ஸ்டர்னலையும் நான் ஷோ கிரியேட் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுலேயும் இந்த கீவேர்டு மட்டும்தான் எக்ஸ்டர்னலில் இது இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒவ்வொரு டேபிளாக ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இன்டர்னல் டேபிளை ட்ராப் பண்ணிடுறேன். இந்த டேபிளை நான் ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் டேபிள் நேம். இந்த டேபிள் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ HDFSல போயிட்டு நான் LS கொடுத்தா அந்த டைரக்டரி இருக்கக்கூடாது இல்லையா? டேபிள் கிரியேட் பண்ணும்போது HDFSல அந்த டேபிள் நேமில் ஒரு டைரக்டரி கிரியேட் ஆச்சு. ஸோ அது வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ராப் பண்ணிவிட்டு டேட்டாவும் சேர்ந்து போயிடும். ஒரு டேபிளை ட்ராப் பண்ணோன்னா டேட்டாவும் சேர்ந்து போயிடும் இல்லையா? அங்கே பாருங்கள் இன்டர்னல் டேபிள் காணோம், எக்ஸ்டர்னல் மட்டும்தான் இருக்குது. சரி, இப்போ நான் போயிட்டு எக்ஸ்டர்னல் டேபிளையும் ட்ராப் பண்ணிடுறேன். எக்ஸ்டர்னல் டேபிளையும் ட்ராப் பண்ணிடுறோம். இப்போ இதுவும் என்ன ஆகணும், நமக்கு வந்து டேபிள் ட்ராப்னாவே டேட்டா போயிடணும் இல்லையா? ஸோ நான் இப்போ இதையும் வந்து LS கொடுக்குறேன். இப்போ நான் LS கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டேபிள்ங்கிற டைரக்டரி அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து எதுவுமே ஆகலை, உங்களுக்கு அப்படியே இருக்குது. தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணும் பொழுது அந்த டேபிளை நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா ஹைவில் மட்டும்தான் அந்த டேபிள் ட்ராப் ஆகுமோ இல்லையோ, அந்த டேபிள்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாலாம் HDFSல அப்படியே தான் இருக்கும். இதுதான் இன்டர்னல் டேபிளுக்கும் எக்ஸ்டர்னல் டேபிளுக்கும் உள்ள வித்தியாசம். இன்டர்னல் டேபிளில் நீங்கள் ட்ராப் பண்ணும் பொழுது ஹைவ்லையும் டேபிள் டெலீட் ஆயிரும். ஸோ ஹைவோட மெட்டா ஸ்டோர்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும், RDBMS டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுமா? அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹை வீடியோலேயே பார்த்துருப்போம். இல்லைன்னா நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஹைவோட ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள், ஆர்கிடெக்சர், ஹைவ் ஆர்கிடெக்சர் பாருங்கள். ஸோ ஹைவில் எல்லா மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் டேபிளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே RDBMSல இருக்கும், டேட்டாலாம் HDFSல இருக்கும். நம்ம இன்டர்னல் டேபிள் ட்ராப் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட அந்த டேட்டா, அதாவது HDFSல இருக்கிற டேட்டாவும் ட்ராப் ஆகிடும், ஹைவில் மெட்டடேட்டாவில் இருக்கிற அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரும் காணா போயிடும். ஸோ மொத்தமாக ஒன்றுமே இருக்காது, வாஷ் அவுட். பட் எக்ஸ்டர்னல் டேபிளில் என்ன ஆகும்னா, HDFSல இருக்கிற டேட்டாவுக்கு எந்த பாதிப்புமே வராது நீங்கள் ட்ராப் பண்ணும் பொழுது. ஆனால் ஹைவோட மெட்டடேட்டாவில் இருக்கிற அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் ரிமூவ் ஆயிடும். ஸோ தட் மீன்ஸ் டேட்டா அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த டேட்டாவுக்கு மேலே நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ டேட்டா ஹெச்டிஎஃப்எஸ்லேயே தான் இருக்குது. அந்த டேரக்டரியை வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிளை ட்ராப் பண்ணிட்டேன், பட் டேட்டா அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டேரக்டரிக்கு எனக்கு திரும்பவும் டேபிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இதே கிரியேட் டேபிள் சின்டாக்ஸை திரும்ப ரன் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதையே திரும்ப ரன் பண்ணுங்க, ஏன்னா லொக்கேஷனில் நம்ம கரெக்டாக அதே டேரக்டரி தானே கொடுக்குறோம். ஸோ திரும்ப இதே கிரியேட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டேட்டா வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து நம்ம இன்டர்னல் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். ஹைவ்ல வந்து ஆசிட் டேபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? நான் ரீசெண்டாக இப்போ வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதனோட முன்னாடி வீடியோவில் இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிக் டேட்டா கோர்ஸ் தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா ஆசிட் டேபிள் இருக்கும். ஹைவ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசிட் டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டிஃபால்ட்டாக இன்டர்னல் டேபிளாக தான் இருக்கணும். எக்ஸ்டர்னல் டேபிள் போட்டு நீங்கள் ஆசிட் டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. இது ஒன்று. இந்த மாதிரி ஆசிட் டேபிள் யூஸ் பண்ணுற எல்லா யூஸ் கேசஸ்லையும் நீங்கள் எக்ஸ்டர்னல் டேபிள் போகவே முடியாது, இன்டர்னல் டேபிள் மட்டும்தான் போகணும். இது ஒன்று. சரி, இந்த ஆசிட் கேஸே இல்லை, என்கிட்ட ஆசிட் யூஸ் கேஸே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம எது போகலாம் அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, பெஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் டேபிள் போயிடுங்க. எதனாலன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்ம ட்ராப் பண்ணாலும் டேட்டாவுக்கு ஒன்றும் ஆகாது. சரி, இப்போ நான் நிஜமாவே நான் ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப டேபிள் மட்டும் ட்ராப் ஆச்சுன்னா ஹெச்டிஎஃப்எஸ்ல டேட்டா அப்படியே இருக்குமே, அதை என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் ஹெச்டிஎஃப்எஸ்ல வந்து இந்த டேரக்டரியை வந்து ஆர்எம்ஆர் போட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் டேபிளை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், நான் ஆர்எம்ஆர் போட்டு ட்ராப் பண்ணுறேன். ஆர்எம்ஆர் கமாண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஆர்எம்ஆர் போட்டுட்டு நீங்கள் இந்த டேரக்டரியை வந்து ப்ராப்பர் அப்ரூவல் மூலிமா டெலீட் பண்ணிவிடுங்க, முடிஞ்சு போச்சு. இதுவே நான் தெரியாமல் ட்ராப் போட்டேன் ஹைவில் அப்படின்னா என்ன ஆகும், டேபிளும் போயிடும் டேட்டாவும் போயிடும். இது ஒன்று. நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்எஸ்ல டேட்டா ஒரு இடத்துல போட்டுருவாங்க. ஸோ அந்த டேட்டாவை ஸ்பார்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹைவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போது நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பார்த்த எக்ஸ்டர்னல் டேபிளாக நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்கள் ட்ராப் பண்ணும்பொழுது ஸ்டில் இந்த ஹெச்டிஎஃப்எஸ்ல இருக்கிற டேட்டாவை ஸ்பார்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே இன்டர்னல் டேபிள்னா நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டாவை வேற எந்த டெக்னாலஜி யூஸும் பண்ண முடியாது. அதுதான் அந்த இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு மெயின் ரீசன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன் அண்ட் அவுட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டேபிள் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டேபிளில் நம்ம எக்ஸ்பிளேஷன் தேவையே இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டேபிள்லாம் போதும், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஸோ இன்டர்வியூவில் இன்றைக்குமே டிஃபால்ட்டாக கேட்குற ஒரு விஷயம். ஸோ இதில் நான் சொன்ன சில விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் இன்டர்வியூவில் நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் ஆசிட் டேபிள் யூஸ் பண்ணுறோம், இன்டர்னல் டேபிள் எக்ஸ்டர்னல் டேபிள்னு கொஸ்டின் கேட்கும்பொழுது நீங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதுக்குன்னா நமக்கு வந்து ஆசிட் டேபிள்லாம் இன்டர்னலாக தான் இருக்கணும், ஸோ தட் அங்கே வழியே இல்லை. அந்த ஆசிட் டேபிள்லாம் ட்ராப் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். இதே வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் டேபிள்லாம் நீங்கள் ட்ராப் ஹாயாக பண்ணிடலாம். ஸோ பட் டேட்டா அப்படியே இருக்கும். டேட்டாவையும் டெலீட் பண்ணணும்னா ஹெச்டிஎஃப்எஸ்ல வந்து டெலீட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் இதை நீங்கள் உங்கள் லிங்க்டின்ல வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலில் நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்குது. பிக் டேட்டாவோட கம்ப்ளீட் வீடியோஸ் ஹைவ் மட்டும் இல்லை, எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிக் டேட்டா கோர்ஸ் இன் தமிழ்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்எஸ்ல ஆரம்பித்து ஸ்பார்க் வரைக்கும் ஒரு கோர்ஸ்னா ஆர்டராக எப்படி போகணுமோ அந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். கீப் ஆன், நான் அதில் இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க போதும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.